அடுப்புல கறி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கிடையில ஒரு குட்டி கதை சொல்லட்டா. ஒரு 2 பேர் ஒரு நகை கடைக்கு போனாங்களா. எப்படி ஒருத்தர் வந்து ஆடிக்கார்ல போனீரா, இன்னொருத்தவர் வந்து ஒரு பாமரர், அதாவது கிராமத்தார், ஒரு சின்ன பையையும் தூக்கி கொண்டு நகை கடைக்கு போனீரா. இந்த இடத்துல யாருக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் இருக்கும்? அந்த ஆடிக்கார்ல போறவருக்கு. அப்படித்தானே? அந்த ஆடிக்கார்ல போனவரும் அதே நகை கடைக்கு போனேராம். அந்த கிராமத்து ஆள் அந்த ஐயாவும் என்ன செய்யறார், அந்த நகை கடைக்கு போறேன். அந்த இடத்துல போன அந்த ஆடிக்கார்ல போனவருக்கு ஏசி போடுறது என்ன, சோடா கொடுக்கறது என்னன்னு சொல்லி மரியாதை வந்து கூடுதலாவே இருந்துதான். அப்ப இவர் அந்த வசதியானவர் என்ன செய்தேராம், ஒரு சின்ன மோதிரம் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேராம். ஆனா அதே அந்த வயதானவர் வந்து அவருடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பவுண்ட்ல வந்து நகை செய்துட்டு வந்தேராம். இப்ப அங்க பார்த்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமா போயிட்டுதான். நம்ம இவருடைய வெளி தோற்றத்தை வச்சு இவரை மட்டமா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தர் வெளி தோற்றம் வந்து உண்மையானதா இருக்காது. ஒருத்தர் என்ன சொல்ற உடுப்பு, முகம், அழகு இதுகளை வச்சு ஒருத்தரை நாங்க எப்பயுமே எடை போடக்கூடாது. இந்த விஷயங்களை கடைபிடித்தாலே காணும் இந்த உலகத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகள்ன்றது வந்து என்ன செய்யாது, இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பப்ப சமைக்கிற கேப்ல வந்து குட்டி குட்டி கதைகள் உங்களுக்காக சொல்லித்தரேன். பாய். கறி கொதிக்குது.